ஈர்ப்பு விதி சம்மந்தப்பட்ட பயிற்சிகள் அப்படின்றது நம்ம தினசரி வாழ்க்கையில் எப்பவுமே தொடர்ந்து பண்ணணும். அப்போ ஒரு டெய்லி ரொட்டீன் வந்து நம்ம ஸ்ட்ரிக்டாக வச்சுட்டோம் அப்படின்னா, நம்மளால வந்து எந்த ஒரு சேஞ்சையும் வந்து ரொம்பவே குயிக்காக பார்க்க முடியும். ஏன்னா, எண்ணம் சார்ந்த விஷயங்கள் அப்படின்றது நம்ம நினைக்கிறது மாரி உடனே வந்து மாத்திட்டு, அதுக்கு தகுந்த மாரியான விஷயங்கள் வந்து நம்ம ஆழ்மனது காட்டணும் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயம். ஏன்னா, நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ், நம்மளுடைய நாலேட்ஜ் இவ்ளோ தூரம் நம்ம தாண்டி வந்த இந்த லைஃப் இதெல்லாம் என்ன பண்ணும்னா, நம்மள வந்து அடுத்த ஸ்டெப் போக விடாம, இல்ல அதுக்கான ஒரு நெகட்டிவ் பிலீஃப்ஸ் நமக்குள்ள வச்சிருக்கோம். ஸோ இந்த சேஞ்சஸ் அப்படின்றது நீங்க எப்ப பார்ப்பீங்கன்னா, ஒரு ப்ராப்பரான ஸ்ட்ரிக்ட் ரொட்டீனை டெய்லியும் ஃபாலோ பண்ணுறதன் மூலமாக நீங்கள் பார்க்க முடியும். நம்ம தொடர்ந்து யூடியூப்ல பேசிகிட்டு இருக்கிறதும் அதே விஷயம் தான். நான் லைஃப் கோச்சிங்லையும் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிக்டாக ஒரு பர்சனுக்கான டெய்லி ஃபாலோ அப் என்ன பண்ணணும், டெய்லி என்னென்ன விஷயங்கள் நீங்கள் ஆட் பண்ணிக்கணும், இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு ஒரு ப்ராப்பர் ரொட்டீன் கொடுத்துருப்பேன். ஸோ இந்த ரொட்டீன் வந்து ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படின்றனால இன்றைக்கி என்னுடைய டெய்லி தினசரி பழக்க வழக்கங்கள், என்னோட ரொட்டீன் என்னவாக இருக்கும், நான் என்னென்ன விஷயங்கள் நான் வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன் சம்மந்தமாக ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்றத இன்றைக்கி நான் ஷேர் பண்ண போகிறேன். நான் தினசரி எந்திரிக்கிற டைம் அப்படின்னு பார்த்தா வேரி ஆகிட்டே போகும். சம்டைம்ஸ் 5 o'clock, சம்டைம்ஸ் 6, சம்டைம்ஸ் 7 o'clock இந்த மாதிரி ஒரு 5 to 7க்குள்ளே என்னோட வேக்கப் டைம் இருக்கும். காரணம் என்னென்னா, நான் வந்து ரெகுலராக ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிருக்கேன். ஸோ அதுக்கப்புறமா நான் வந்து யூடியூப் சம்மந்தமான விஷயங்கள் பண்ணுறதோ, என் லைஃப் கோச்சிங் சம்மந்தமான கால்ஸ் எடுக்கிறதோ இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது நான் என்னோடய ஸ்லீப் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி லேட் நைட் தான் போகும். மேக்ஸிமம் 12, சம்டைம்ஸ் 2 o'clock வரைக்கும் கூட போகிறக்கான சான்சஸ் இருக்குது. அப்படி இருக்கும்போது நான் சம்ஹவ் ஐ வாண்ட் டு கெட் அப் பை 5 to 7 o'clock. ஸோ என்னோட டெய்லி மார்னிங் வேக்கப் அப்படின்றது வந்து 5 to 7 இருந்துச்சு. இல்லாட்டி மேக்ஸிமம் 5:15 என்னோட ரொட்டீன் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த ரொட்டீனில் நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுற விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நன்றி எழுத ஆரம்பிக்கிறது தான். ஏன்னா ஒரு டேவை ஸ்டார்ட் பண்ணும்போது நமக்குள்ளே வந்து ஃப்ரெஷ்ஷான தாட்ஸ் வேணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப உண்மை. ஏன்னா நம்ம லாஸ்ட் டேவோட ப்ராப்ளம்ஸையோ இல்லை முடிக்காத வேலைகளையோ நினச்சி குழப்பறத விட ஃபஸ்ட்டு நம்ம டேயில் நமக்கு என்னெல்லாம் இருக்குது, நம்ம லைஃப்பில் நல்லா இருக்குதுன்னு சொல்லி ஒரு டைம் ரிவைண்ட் பண்ணிக்கிறது நம்மளுடைய மார்னிங் வந்து ஃப்ரெஷ்ஷான ஒரு ஸ்டார்ட் ஹெல்ப் பண்ண நம்புகிறேன். ஸோ அதனால தான் நான் எங்கேயுமே வந்து டெய்லி மார்னிங் வந்து ஃபஸ்ட்டு கிராட்டிடியூடில் ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். ஸோ என்னோட ரொட்டீனில் ஃபஸ்ட் நான் எழுதுறது கிராட்டிடியூடாக இருக்கும். நான் நம்பர் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ்னு பார்த்தா 15 to 20. பட் சம்டைம்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சி, எனக்கு வந்து டைமும் இருந்துச்சு, நான் ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணேன் அப்படின்னா 25 வரைக்கும் போகும். அதுக்கு மேலே நான் எழுத மாட்டேன். இது நான் மோஸ்ட்லி கவுண்ட் வைக்க மாட்டேன். நான் 2 பேஜ் எழுதுவேன். ஸோ தினசரி எழுதுறதுனால அந்த 2 பேஜ் முடிக்கும் போது ஐ பிலீவ் தட் அது வந்து ஒரு 20 to 25 போகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்பரிங் நான் பெருசாக பண்ணுறது இல்லை. ஏன்னா ரொம்ப நாளாக நான் எழுதிட்டு இருக்கேன், அதனால் அது பெருசாக அதை கவனிக்கிறது கிடையாது. ஸோ மார்னிங் எழுந்த உடனே பேசிக் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ஒரு 15-20 minutes இதுக்காக ஸ்பெண்ட் பண்ணதுக்கப்புறமா கூடயே மோஸ்ட் ஆஃப் த டைம் அஃபர்மேஷன் போட்டு விட்டுருவேன். எனக்கு கிராட்டிடியூட் எழுதும் போது அஃபர்மேஷன் ஒரு செட் போயிட்டு இருக்கும். மோஸ்ட்லி நான் அஃபர்மேஷன்ஸ் எப்பவுமே கவனிக்கிறது கிடையாது. நான் ஒரு ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு 10-15 அஃபர்மேஷன்ஸ் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை நான் மியூசிக் பிளேயரில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அது மொபைல் எப்பவுமே ரன் ஆகிட்டு இருக்கும். நான் பெருசாக அதை கவனிக்கவே மாட்டேன். அன்லஸ் அன்டில் எனக்கு கால்ஸ் வந்துச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக்காக பாஸ் ஆகும். இந்த கால் கட் ஆனதுக்கப்புறமா அந்த அஃபர்மேஷன்ஸ் அப்படின்றது போயிட்டு இருக்கும். ஸோ என்னோட ஃபுல் ஃபோக்கஸ் அப்படின்னு பார்த்தா நான் என்ன வேலை செய்கிறேன், நான் என்னென்ன ரொட்டீனில் இருக்கேன் அதை தான் நான் பார்ப்பனே தவிர நான் அஃபர்மேஷன் என்ன போயிட்டுருக்கு நான் எப்பவுமே கவனிக்க மாட்டேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு 2 hours ஓடிட்டுருக்கும். அதுக்கப்புறம் என் மார்னிங் வந்து என்னோடய ஜாப்க்காக நான் கிளம்பணும். ஸோ ட்ரைவ் பண்ணும்போதும் அஃபர்மேஷன் போகும். சம்டைம்ஸ் நான் வந்து ரொம்ப நேரம் நான் டிராஃபிக்கில் நிற்கணும், இல்லை நான் வந்து ஏதாவது ஒரு காரணங்களுக்காக நான் வெயிட் பண்ணுறேன்னா அப்போது ஒரு ஃப்ளிக் ஆஃப் த மூமெண்ட்டில் நான் என்ன யோசிப்பேன், ஸோ ஒரு விசுவலைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு கோலை பிக் பண்ணிவிட்டு அந்த கோலுக்காக ஒரு 5 minutes நான் ஸ்பெண்ட் பண்ணுவேன். மோஸ்ட்லி டிரைவிங்லேயே கூட நீங்கள் கண்ணை மூடித்தான் நீங்கள் வந்து விசுவலைஸ் பண்ணணும் அப்படின்லாம் இல்லை. உங்கள் ஃபோக்கஸ் வந்து எதன் மேலே இருக்கோ, எது மேலே ஆசை இருக்கோ, எது மேலே வந்து நம்ம யோசிக்கணும்னு நினைக்கிறோமோ எந்த மூமெண்ட்டில் வேணாலும் நம்ம விசுவலைஸ் பண்ண முடியும். ஸோ அதனால் விசுவலைசேஷன்றது சம்டைம்ஸ் என் டிரைவிங் டைம்லேயும் இருக்கும். அதுக்கப்புறம் ஒன்ஸ் நான் ஆஃபீஸ்க்குள்ளே போயாச்சுன்னா ஃபுல் டே வந்து என்னோடய ரொட்டீன்ஸ், ஆஃபீஸ் ரொட்டீன்ஸ் ஃபுல்லாக இருக்கும். அங்கே நான் வந்து எந்த ஒரு மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸும் பெருசாக பண்ண முடியாது. ஸோ ஃபார்ச்சுனேட்லி எங்காவது லஞ்ச் டைமில் எனக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா நான் வந்து ஒரு 5 minutes விசுவலைசேஷன் பண்ணுவேன். இது வந்து ஸ்ட்ரிக்ட் ரொட்டீன் கிடையாது. நான் அந்த லஞ்சுக்கு அப்புறம் வந்து என் ஆஃபீஸ் ஒர்க்கே என் மைண்டில் ஓடிட்டுருக்கும். அதனால் நான் பெருசாக கவனிக்க மாட்டேன். சம்டைம்ஸ் அந்த விசுவலைசேஷன் வந்து இன் பிட்வீன் ஆஃபீஸ் டைமில் இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா ஒரு 6:30 ஆஃபீஸ் முடிஞ்சு வரும்போது ஐ வில் டேக் கால்ஸ். ஏன்னா சம்டைம்ஸ் நான் வந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் கால் வந்து ஈவினிங் 6:30 மேலே எடுக்க ஆரம்பிப்பேன். இல்லை நிறைய மெசேஜஸ் வந்திருக்கும், அதுக்கு ரிப்ளை பண்ணுவேன். அந்த டைம்லேயும் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி அஃபர்மேஷன் ஓடிட்டே இருக்கும். இன்கேஸ் என் மொபைலில் போட முடியலன்னா என் காரில் மியூசிக் பிளேயரில் அஃபர்மேஷன்ஸ் போயிட்டே இருக்கும். ஸோ சம்ஹவ் என்னோட டேயில் அஃபர்மேஷன் அப்படின்றது தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கும்னு நினைப்பேன். பட் எப்பவுமே சவுண்ட் அவ்வளோ வைக்க மாட்டேன், ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ தட் நான் வந்து மற்ற வேலைகளை செய்யறதுக்கு எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்றனால. ஸோ ஒன்ஸ் ஐ கம் பேக் ஹோம், பேசிக்காக யூடியூப்பில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது, அது என்ன பண்ணணும், அதுக்கான இன்னைக்கான வேலைகள் என்ன அப்படின்றது சிலதெல்லாம் நான் ஆர்கனைஸ் பண்ணுவேன். இன்பிட்வீனில் நான் மோஸ்ட்லி ஸ்கிரிப்டிங் அப்படின்றத நான் எப்பவுமே ஃபாலோ பண்ணுவேன். ஏன்னா என்னோட இப்போ இருக்கிற ப்ராமினென்ட்டான கோல்ஸ், அதாவது நமக்கு எப்பவுமே ஒரு 10
10-15 கோல் இருக்கும் இல்லையா, அதில் நமக்கு இப்போ தேவைன்னு ஒன்று இருக்கும், ஒரு பர்னிங் டிசையர் இருக்கும், அதுக்காக தான் நம்ம டெய்லி வேலை செஞ்சுட்ருப்போம். ஸோ அந்த மாதிரி ஒரு கோலுக்காக நான் வந்து டெய்லி ஸ்கிரிப்டிங் பண்ணுவேன். ஸ்கிரிப்டிங் வந்து ஹார்ட்லி எனக்கு ஒரு 20 மினிட்ஸ் போகும். ஸ்கிரிப்டிங் எழுதும்போது நீங்கள் ஆல்மோஸ்ட் லைக் உங்கள் ஃபோக்கஸ் வந்து எங்கேயும் டிவியேட் ஆகக்கூடாது. அதனால் நான் இன்பிட்வீன் வேலைக்கு நடுவுலையோ இல்லை அஃபர்மேஷன் கேட்டோ நான் எழுத முடியாது. ஸோ அப்போ எல்லாமே நான் ஆஃப் பண்ணிவிட்டு அமைதியாக ஒரு இடத்துல எனக்கு என்ன தேவையோ அந்த விஷயங்கள் வந்து ஸ்கிரிப்டிங் மூலமாக நான் வந்து எழுத ஆரம்பிப்பேன். ஸ்கிரிப்டிங் வேறு ஒன்றும் இல்லை, விசுவலைசேஷன் மாதிரியே தான். அதை பற்றி இன்னும் வீடியோஸ் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணல. ஸோ கூடிய சீக்கிரம் அதை பற்றி ஒரு டீட்டெயில் வீடியோ உங்களுக்கு நான் கொடுக்குறேன். ஸ்கிரிப்டிங் அப்படின்றது கொஞ்சம் டைம் கன்சியூம் பண்ணும், நீங்கள் அதுக்கு ஃபுல் ஃபோக்கஸ் வேணும் அப்படின்றனால என்னால் எல்லா நாளுமே ஸ்கிரிப்டிங் பண்ண முடியாது. ஸோ சம்டைம்ஸ் நான் டெய்லியும் பார்த்தீங்கன்னா ஒரு 8 o'clock to 8:30 ஸ்கிரிப்டிங்காக ஒதுக்குவேன். இல்லைனா வீக்லி ஒரு 5 நாள் கண்டிப்பாக எப்படியும் பண்ணிவிடுவேன். ஸோ அதுக்கப்புறமா என்னோடய வேலைகள், என்னுடைய ரெகுலர் யூடியூப் ஒர்க், இல்லை கால்ஸ், இல்லை லைஃப் கோச்சிங் இந்த மாதிரியே போயிட்டுருக்கும். சம்டைம்ஸ் என்னோடய கால்ஸ் வந்து 11:30 12 வரைக்கும் போயிட்டு இருந்துச்சு. பட் இப்போ கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி என்னோடய கால்ஸ் எல்லாத்தையும் நான் வீக்கெண்டில் வச்சுக்கிறேன். ஏன்னா நான் மார்னிங் சீக்கிரமாக எந்திரிக்கணும் அப்படிங்கிற ஒரு சின்ன ஹேபிட்டை நான் எனக்குள்ளே கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக நைட் நான் சீக்கிரம் தூங்கிட்டு இருக்கேன். கூடிய சீக்கிரம் நம்ம சேனலில் ஏர்லி மார்னிங் எப்படி எந்திரிக்கிறது, அதன் மூலமாக இருக்கிற பெனிஃபிட்ஸ் என்ன, என் லைஃப்பில் ப்ராக்டிக்கலாக என்னெல்லாம் பார்த்தேன் அப்படின்ற சம்மந்தமாக ஒரு வீடியோ நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். என் வேலைகளை முடிச்சுட்டு எவ்வளோ நேரம் ஆனாலும் சரி தூங்க போகிறதுக்கு முன்னாடி அந்த நாளை ரீகேப் பண்ணாமல் நான் எப்பவுமே தூங்க மாட்டேன். ரீகேப் அப்படின்றது என்னை பொறுத்த வரைக்கும் என்ன நல்ல விஷயங்கள் நடந்துச்சோ அதை மட்டும். சம்டைம்ஸ் நம்ம நாள் வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். அது நம்மளுடைய மூட் வேரியேஷனை பொறுத்தோ இல்லை நம்மளை அறியாமல் சில நேரத்தில் வந்து நம்ம என்ன செயல்கள் பண்ணுறோமோ அதை பொறுத்து நம்ம நாள் மாறுறதுக்கு இருக்குது. ஆனால் நீங்கள் கிராட்டிடியூட் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா அந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்ன்றது மேக்ஸிமம் இருக்காது. அப்படியே இருந்தாலும் அது உங்களோட கான்ஷியஸ் வந்து பெருசாக கவனித்து அதுக்காக எனர்ஜியெல்லாம் கொடுக்கவே கொடுக்காது. ஸோ அப்போ நான் தூங்க போகிறதுக்கு முன்னாடி அதனால் ரீகேப் பண்ணுறேன் அப்படின்னா ஒரு 4 to 5 ஸ்டேட்மெண்ட்ஸ் மேக்ஸிமம் என் லைஃப்பில் அன்னைக்கு பர்டிகுலராக எனக்கு எது உதவியாக இருந்துச்சு, நான் என் லைஃப் க்ரோ ஆகிறதுக்கு எந்த விஷயம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு, இல்லை நான் யாராவது தேங்க் பண்ணணும்னு நினைக்கிறேன், இல்லை யாராவது ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க, இல்லை அந்த நாளில் பேசிக்காக என்னென்ன விஷயங்கள் நல்லா போச்சு அப்படின்ற ஒரு சின்ன நன்றி எழுத ஆரம்பிப்பேன். இதுவும் பார்ட் ஆஃப் கிராட்டிடியூட் ப்ராக்டிஸ் தான். இது ஏன் பண்ணோம் அப்படின்னா தூங்குறதுக்கு முன்னாடி இந்த விஷயங்கள் நீங்கள் பண்ணும்போது மேக்ஸிமம் நம்ம ரெக்ரெட்டை கேரி பண்ணாமல் தூங்குவோம். இல்லை அந்த நாளில் நடந்த விஷயங்களை யோசிச்சு ஏன் எனக்கு இது நடக்கலை, இல்லை இப்படி பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு செகண்ட் தாட் இல்லாமல் தூங்குறதுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். ஸோ ஒன்ஸ் நான் அதை பண்ணிட்டேன் அப்படின்னா, அந்த ப்ராக்டிஸ் பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறம் மொபைலோ எந்த காரணத்துக்காக எந்த ஒரு டைவர்ஷன்ஸையும் எடுக்கவே மாட்டேன். அதுக்கப்புறம் ஸ்லீப் மட்டும்தான். ஸோ இந்த பேசிக்கான விஷயங்கள் மட்டும்தான் என்னால் இன்றைக்கி இருக்கிற இந்த கெரியர், இந்த யூடியூப், இந்த லைஃப் கோச்சிங் இந்த டைமுக்குள்ளே அக்காமடேட் பண்ணிக்க முடியுது. இது இல்லாமல் வேறு ஸ்கெடியூல் இருக்கிறவங்களுக்கு இன்னும் அதிகமான ப்ராக்டிஸஸ் எடுத்துக்க முடியும். இந்த ப்ராக்டிஸஸ் அதாவது நான் சொன்னேன் இல்லையா, கிராட்டிடியூட், அஃபர்மேஷன், விசுவலைசேஷன், ஸ்கிரிப்டிங் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போது நான் எதிர்பார்த்துட்ருக்கிற கோல்ஸுக்கு சம்மந்தமான ப்ராக்டிஸஸ். ஸோ இதை தான் ஃபாலோ பண்ணுமா அப்படின்னு கேட்டால் இல்லை. நான் மந்த்லி ரொட்டீனும் வச்சுருக்கேன். அதாவது 55:5 இருக்கலாம், இல்லை வாட்டர் மேனிஃபெஸ்டேஷனாக இருக்கலாம். இந்த விஷயங்கள்லாம் வந்து நான் மந்த்லி ஸ்கெடியூலில் வச்சுருக்கேன். ஏன்னா என்னால் இப்போ இருக்கிற கெரியர், இப்போ இருக்கிற இந்த ஸ்கெடியூலுக்குள்ளே எல்லாத்தையும் பண்ண முடியாது ஒரே நாளில். அது இல்லாமல் என்னோடய தேவைகள் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கிறனால அந்த தேவைகளுக்கு தகுந்த மாதிரி என்ன ப்ராக்டிஸ் இருக்குமோ அதை மட்டும் தான் நான் ரொட்டீனில் ஃபாலோ பண்ணுறேன். மந்த்லி ரொட்டீன் பற்றி பேசும்போது நான் 55 எப்படி ஸ்கெடியூல் பண்ணி யூஸ் பண்ணுறேன், இல்லை ப்ரொஃபைலிங் டெக்னிக்ஸ் என்ன எப்படி யூஸ் பண்ணுறேன், இந்த மாதிரி விஷயங்கள் நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் பற்றி ஒரு ப்ராப்பராக டீட்டெயிலிங் பண்ணணும் அப்படின்றக்காக என் லைஃப்பில் இப்போதைக்கு அதை நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருக்கேன். உண்மையில் நிறைய சேஞ்சஸ் இருக்குது. இந்த ப்ராக்டிஸ் பற்றி நான் வந்து ஒரு 5 months 6 months மட்டும் தான் எனக்கு தெரியும். பட் முன்னாடி கேள்விப்பட்டிருந்தாலும் பெருசாக மேலே இன்ட்ரெஸ்ட் வரல. நம்ம சேனலில் நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சதுக்கப்புறமா சரி இதை நான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும், எனக்கு முதல் புரிஞ்சுக்கணும், இதில் எனக்கு நம்பிக்கை வரணும். ஏன்னா தெரியாத ஒரு விஷயத்தை அப்படியே பேசுகிறது பிரயோஜனம் இல்லை, நான் எப்பவுமே நம்புகிறேன். அதனால் கொஞ்சம் அதை ப்ராக்டிஸ் பண்ணலான்னு சொல்லி ட்ரை பண்ண ஆரம்பித்தேன். உண்மையிலேயே நிறைய சேஞ்சஸ் கம்ப்ளீட்டாக லைஃப்பில் ஒரு ஷிஃப்ட்டு கூட அது மூலமாக நடந்துச்சு நான் நம்புகிறேன். ஸோ அதை இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலிங் பண்ணிவிட்டு மோஸ்ட்லி 1 or 2 weeks உங்களுக்கு வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் நான் என்ன, அது எப்படி பண்ணணும், அதை ரொட்டீனில் எப்படி இன்க்ளூட் பண்ணிக்கிறதுன்ற விஷயங்களை பற்றி உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் சொன்ன என்னோட ரொட்டீனில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது, இன்னும் கிளாரிஃபிகேஷன் வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இல்லை உங்கள் ரொட்டீன் வந்து இன்னும் பெட்டராக இருக்குன்னு சொன்னீங்கன்னா அதை நீங்கள் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணலாம், எனக்கு இமெயில் பண்ணுங்கள். மேபி அதை நான் அடாப்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணுறேன். எனக்கு அது கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இல்லை இந்த மாதிரி ஒரு ப்ராப்பரான ரொட்டீன் என்னால் ஃபாலோ பண்ண முடியல, என்னோட கோல்ஸ்க்கு தகுந்த மாதிரி நான் எப்படி மேனிஃபெஸ்டேஷன் ப்ராக்டிஸ் கொண்டு வரது, என்னென்ன விஷயங்கள் எனக்கு தேவை அப்படின்னு உங்களுக்கு பர்சனலாக கைடன்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் அப்ரோச் பண்ணலாம். நான் லைஃப் கோச்சிங் பண்ணிட்டுருக்கேன். இது வந்து 2 hours இனிஷியல் கோச்சிங் ப்ளஸ் ஒரு 6 monthsக்கான கைடன்ஸ் இருக்கும். உங்களுக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி.